எல்லாம் நினைச்சிருப்பாங்க என்னடா இவங்க பண்ணா என்னைக்காவது ஒரு நாள் பண்றாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் வராது ப்ரோ. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, as I am suffering from vaccine. ஓகே, தீரா தீரா சூரா அப்படிதான் வேற படத்தோட சொல்லி இருக்கணும். எனக்கு நீ அதை பாடுறப்ப எனக்கு எதுக்கு ஞாபகம் வந்துச்சு? இது விக்ரமோட எத்தனாவது படம்? ஐயோ தெரியல ப்ரோ. விக்ரமோட கடைசி படம். கடைசி படம் வந்து இது அதான் எல்லாரும் நிறைய இருப்பாங்க. ஜெயம் ரவி, கார்த்தி. தங்கலாம் இல்ல, தங்கலாம். நீ என்ன படத்தை சொன்ன? அது முன்னுக்கு வந்து படம் பொன்னியின் செல்வன் சொன்னேன். விக்ரம் படத்தை பேசுறோம், வேற படத்தை பேசிட்டு இருக்கோம். அதுதானே நம்மளோட வழக்கம். ஆச்சரியமா இருக்கு, இன்னும் யாருமே அது நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க இந்த நேரத்துக்கு. ஆனா யாரும் கோமையில போடாம இருக்காங்க. நீங்க என்னடா வேற படத்துக்கு வந்துட்டு வேற படத்தை பத்தி பேசிருக்கீங்க? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆனா எல்லாம் ரிலேட்டபிள் தான்ப்பா, எல்லாம் விக்ரம் தான். வீர தீர சூரன் என்னமோ நடக்குது. HR Pictures. ரியா சுகு சூர்யா நிஜமா வாழ்ந்துடுறாரு. சூரஜ் துஷாராவும் நடிக்கிற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. செம்ம பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு அவங்களோட ரீசன்ட் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காளி எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. ஃபேஸ் ரிவீலே பண்ணல இப்போ வரைக்கும். ஓய்யோ இதான் இன்ட்ரோ, ஹீரோ இன்ட்ரோ மாசா இருக்குல்ல மியூசிக். ஜி இவனை விட்டா ஒரு ஆளே இல்லையா? அதான் அந்த முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு நம்ம பார்த்தோம். வீர 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 பாடி பிசிக்க பாத்தியா? யாராவது இவருக்கு 60 வயசுனா நம்புவாங்களா? அடக்கே கப்ப கப்பான்னு வச்சு ஐயோ. வீர வீர சார் 27 மார்ச் லூசிஃபர் 2 போட்டி போட வந்திருக்காரு நம்ம வீரதீர சூரன். எனக்கு 2 படமும் பிடிக்கும். 2 படம் நல்லா ஒன்னா சந்தோஷம். கண்டிப்பா நம்ம வீரதீர சூரன் தான் போவேன். ஏன்னா நம்ம தான் இவங்களை பார்த்து வளர்ந்தனால நம்மளுக்கு இவங்க தான் ப்ரையாரிட்டியா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம். இஸ் லைக் மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர். நீ என்ன யாரை வேணா சொல்லு. கமலுக்கு அப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட் கமல். அதுக்கப்புறம் நான் வைக்கிற ஒரு ஆள் பார்த்தேன்னா கண்டிப்பா. ஆனா என்னன்னா நீங்க கொடுத்த சேமில யாருமே வந்து ஒப்போசிட் வரவே மாட்டாங்க. எல்லாமே ஒத்துக்க. அவரு உலக நாயகன், விண்வெளி நாயகன். இப்போ ஒரு படி மேல போயிட்டாரு. அதே மாதிரிதான் சேன் விக்ரமும் சரி. அப்புறம் பிதாமகன்லேயே நிப்பாரு. பிதாமகன் லைக் ஐல அன்னியன் 3 கேரக்டர், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அதுக்கப்புறம் தங்கலான். ரீசெண்ட் டைம்ல என்னதான் படம் அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி ஓடாம இருந்தாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லவே முடியாது. அது நீங்க படத்தை குறை சொல்லலாம், படத்தை 1000 குறை சொல்லலாம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க குறை சொல்ல முடியாது. அவர் போட்டிருக்க எஃபர்ட் அந்தக்காக பாடி மாத்துறது, உடம்பு மாத்துறது, வாய் மட்டும் உங்களுக்கு எல்லாம் நடிக்காது. கை, காலு, கண்ணு, முடி எல்லாமே நடிக்கும். that kind of actor, they don't act, they live that character. ஆமா, அது இன்னும் கஷ்டம். ஒரு பக்கம் டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு சொல்றதுங்கிறது இட்ஸ் லைக் நாட் தட் ஈஸி. அதான் சொல்றேனே, விக்ரம் மட்டும் இல்ல, எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன். அதான் சொல்றேனே, நம்ம இவரு சூரஜ் அதான் ஒரு நடிப்பு பட்டறைக்கு போயிட்டு நீ வா எல்லாம் வண்டியில ஏறிக்கிட்டு இந்த படத்துல ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா நடிப்பா அசூரன் தான். சூர்யா ஒரு பக்கம், விக்ரம் ஒரு பக்கம், துஷாரா விஜயன் குறைவே. வேட்டையன் பாத்திரியா? அதுக்கு முன்னாடி எல்லா படத்துமே அவங்க கேரக்டர் தனியாவே தெரியும். ஷி ஆக்டிங் வெரி வெல். பெரிய இடத்துக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில். நான் சந்தோஷம். ஏன்னா அவங்க பொட்டன்ஷியல் தெரியுது. அவங்க எல்லாம் சூஸ் பண்ற கதை, அவங்க நடிக்கிறது எல்லாம் தெரியுது. நல்லா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிவியோட மியூசிக் வேற. ஃபர்ஸ்ட் நீ சொன்னப்ப வந்துட்டு இந்த படத்துல எனக்கு ஒரு டவுட் ஞாபகம் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே நான் அந்த வீடியோ எடிட் பண்ணல. இந்த ஆடியோ நான் நம்ம போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா இதுல கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த நிறைய இன்டர்வியூ எல்லாம் பண்றாங்களே, நீங்க எஸ்.ஜே. சூர்யா வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி பாத்துருக்க மாட்டீங்கன்னு. ஆனா உண்மைதான். இப்ப நான் ட்ரெய்லர் பார்த்தேன், அவர் எத்தனை படம் போலீஸா நடிச்சிட்டாரு. அந்த சாட்டர்டே,
அதான் அந்த சொல்றேன், எல்லா படத்தையும் வேற வேற ஆளா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த டோன் டவுனா வேற மாதிரி இருக்கு பாக்க அதோட இது பெர்ஃபார்மன்ஸ். எங்கடா அவன்? நார்மலா நம்மளுக்கு மைண்ட்ல இருந்து கத்திட்டே இருப்பாரு இதா இருக்கு மாநாடு மாநாடு இதெல்லாம் வந்தா சுட்டா செத்தான் repeat. வேணாம் தலைவரே. நாளுக்கு நாள் எல்லாரும் மெருகேறிக்கிட்டே போறாங்க. ஐ கேன் லிட்டரலி see அன்பே அருகிற படத்தை கட்டடிச்சுட்டு போய் பார்த்தேன். தட் would be my first movie in தனியா நினைக்கிறேன். அப்ப நம்ம எதுக்காக போய் நமக்கு தெரியும். அப்ப பார்த்த எஸ்ஜே சூர்யாக்கும் இப்ப நான் பாக்குற எஸ்ஜே சூர்யாக்கும் இட்ஸ் லைக் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஆமா சரி, இது டைரக்டர் இருக்காருல்ல எஸ் அருண்குமார், சித்தா டைரக்டர். சித்தா அது முன்னுக்கு வச்சிருக்கா. சித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் படம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓ சித்தா வந்து 2வது படமும், சித்தா 3வது படம் நினைக்கிறேன். இவரோட முதல் படம் பண்ணையாரம் பத்மினி. தட்ஸ் மை ஃபேவரட் மூவி. அவர் ஷார்ட் ஃபிலிம் அதான் இவர் மூவியா எடுத்தாரு. நம்ம இவர் விஜய் சேதுபதி இவரு அந்த கார் பத்தி அந்த பாட்டு வருமே அது. இவரோட 2வது படம் தான் மறக்க வேண்டிய ஒரு படம். விஜய் சேதுபதியோட அவர் பையெல்லாம் நடிச்சிருப்பாரு. சிந்துபாத். அது அவரே நிறைய படத்துல ஏதோ சொல்லியிருப்பாரு. ஏன் அந்த மாதிரி எடுத்தாரு அது நீ அவர்கிட்ட தான் கேட்க. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அதை பத்தி நான் மறந்துட்டேன். இல்ல ஒரு டைரக்டருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன்னு. அந்த நீங்க சொல்றது இல்ல. இப்ப சித்தாவும் இதோட ஒரே கேட்டகரியில வருது. இதையே கொஸ்டினா ஒருத்தர் கேட்டாங்க. அப்போ இதை பத்தி அதுக்கப்புறம் நிறைய நான் என்னோட இதுல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்ததுதான் சித்தா. நானும் சித்தார்த்தும் ஒன்னா உட்காந்து ரீடிஃபைன் த ஸ்டோரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சித்தான்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன விஷயமோ அதுக்கப்புறம் சித்தாதுக்கு அப்புறம் இது நான் ஒரு இன்டர்வியூ வேற பண்ணேன். சித்தா முடிச்சுட்டு ஹி கேம் டு மலேசியா. மலேசியா வந்துட்டு ஃபினாஸ்க்கு வந்தாரு. உங்க சேனலுக்கா? இல்ல ஃபினாஸ்க்கு ஒரு கிளாஸ் இருக்கிறதுக்கு வந்தாரு. ஓகே. நான் போயிட்டு பேசிக் ஸ்ட்ரீம்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ணேன். அதான் கிட்ட உங்க சேனல். எங்க சேனல்? உங்க சேனல் தான். அதான் போயிருச்சேன் டிக்டாக் மொத்தமா. இப்ப அந்த வீடியோ தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிச்சுன்னா இந்த நல்லா எடிட் பண்ணி போடுவேன். உனக்கு ஏதாவது பிட் பைட்ஸ் தரேன். அது வந்து சித்தா வந்தப்போ நிறைய பேசினார், நல்லா நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சொல்றேனே, கேமராக்கு பின்னாடி இருக்கும் போதும் வந்துட்டு அவரை இறுக்கமாவே நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஆனா அவர் அப்படி இல்ல, சும்மா செம்ம ஜாலியா பேசுறாரு. நல்லா இன்டர்வியூக்கு முன்னாடி ஆஃப் த கேமரா நல்லா பேசியிருந்தாரு. நல்ல மனுஷன் தான். எல்லாருக்குமே வேற ஒரு முகம் இருக்கதானே செய்யுது. ஆமா, தட்ஸ் ஆல் அபவுட் இட். வந்துடும் கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு வந்து மரண விக்ரம் ஃபேன் சொன்னாரு. சரியான விக்ரம் ஃபேன். எல்லா அப்புறமும் இன்டர்வியூ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிடி இதுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஃபேன் பாய்ஸ் எல்லாம் வந்து படம் எடுக்கிறப்பவே அது பயங்கரமா தான் இருக்கு. அதுதான் எப்படி எடுப்பாங்கன்னு யோசிக்கிறேன். எஸ்ஜே சூர்யா ஒரு இன்டர்வியூல சொன்னார்னு நினைக்கிறேன். இது இப்போ வந்துட்டு தில் மாதிரியான ஒரு தில் கதையை இப்போ வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நினைக்கிறேன். டில்ல வந்து ஃபேனுக்காக ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி இதுலயும் வந்து ஃபேனுக்காக ஒரு விஷயம் இருக்கு. அவரு இது பண்ற மாதிரி ஒரு இது. ஆனா என் தம்பி ஒரு தியரி சொன்னான். தெரியல அவனும் எங்கேயும் மீன் பார்த்தானா இல்ல எங்க படிச்சான்னு தெரியல. அவன் என்ன சொன்னான்னா, அநேகமா அந்த சிங்கப்போலே பாட்டு சிங்கப்போலே அந்த பாட்டு வந்து அநேகமா இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் எங்கேயோ படிச்சிருக்கான். உண்மையா இருந்தா நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும்.